வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியினால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை தனித்தனியாக நமது சேனலிலே பதிவிடப்பட்டுள்ளோம். 12 ராசிகளுக்கும் மொத்தமாக உள்ள பொது பலன்களையும் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய பதிவானது இந்த ராகு கேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியிலே தாங்கள் அனைவரும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், அதுதான் இன்றைய பதிவு. ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் 1.5 வருட காலம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2025-26. ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025-26. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13/1/5126 நாள் 26/4/2025 சனிக்கிழமை என்று மாலை 4:17 நிமிடம் முதல் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதனால் அவர்கள் விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரை 1.5 வருட காலத்திற்கு இவர்கள் இருப்பார்கள். அதாவது ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். அதனால் 1.5 வருட காலத்திற்கு இன்றைய பதிவு அதிமுக்கியமான பதிவு. 12 ராசிக்காரர்கள் அன்பர்களும் தினந்தோறும் தாங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் பகுதி 2ஆக பற்றிய முழு விளக்கம்தான். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். அதாவது நவக்கிரகங்களிலேயே முழுவதும் 100% பாபி கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு பேர். ராகு பகவான், கேது பகவான். இந்த ராகு பகவான், கேது பகவான் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலேயும் நரம்பு, எலும்பு ஆகிய 2 இடங்களில் வாசம் செய்கிறார்கள். அப்போ நமக்கு அவளை திருப்திப்படுத்தணும்னா எப்படி, தெய்வங்களை திருப்திப்படுத்துவது எப்படி, எந்தெந்த ஸ்லோகம் சொன்னால் அவள் திருப்தி ஆவா, அதை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல இருக்கின்றோம். அதாவது இந்த ராகு கேது பயிற்சி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரை ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் இருந்து கொண்டு 1.5 வருட காலங்கள் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்வார்கள் என்பதை விளக்கமாக சொன்னோம். இந்த ராகு பகவான் சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையில் அமர்கிறார். அதாவது சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் வரை. மாசி மாதம்தான் சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அது வரைக்கும் அவர் இதில் தான் இருக்கார். ராகுவும் சனி சேர்க்கையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது இருந்தாலே 12 ராசிக்காரர்களுக்கும் சிறிது பின்விளைவுகளை தான் உண்டாக்கும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. நிழல் கிரகங்களுடைய உண்மையான அவருடைய சுய ரூபம், சுபாவம், இந்த ராகு கேது பயிற்சியில் எல்லாருக்கும் பதிவிடப்பட்டிருக்கோம். அதில் 12 ராசிக்காரர்களுக்கும் சில பேருக்கும் போராது, சில பேருக்கு நன்னா இருக்குது அப்படின்லாம் பதிவிட்டிருக்கோம். அதாவது உங்களோட குடும்பத்தில் தாயார் தகப்பனாருக்கு போகாமல் இருந்து உங்களுக்கு மகன்
அதாவது மகள் கிடையாது, மகன் மட்டும்தான். ஏன்னா மகளுக்கு அது நன்னா இருந்தாலும் சரி நன்னா இல்லாட்டாலும் சரி அது அவளோட போயிடும். அதனால் தாயார் தோப்பனாருக்கு எந்த விதத்திலும் ஒரு பைசாவுக்கு கூட லாபம் கிடையாது. ஆனால் அதே உங்களுக்கு புருஷன் பையன் பிறந்திருந்தால், மகன் இருந்தால், அந்த மகனால் அவருக்கு நல்லது நடந்தால் உங்களுக்கு இப்போ கெட்டது நடக்கும்போது இந்த 1.5 வருஷ காலத்துக்கு அவருடைய நல்லது உங்களுக்கு 50% வந்து சேரும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது, உங்கள் மகனுக்கு கெடுதலாக இருக்குது அப்படின்னாக்கா அதுலேருந்து உங்களுக்கு 50% வரும். 2 பேருக்குமே கெடுதலாக இருக்குன்னா 100% நடக்கும். இதான் வித்தியாசம். அதன் பிரகாரம் தாங்கள் பார்த்து கொண்டு செய்து கொள்ளுங்கள். இனி ஸ்லோகத்திற்கு போவோம். இந்த 1.5 வருட காலங்களும் 12 ராசிக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். முதலாவதாக தினந்தோறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வ லோகானாம் விஷயே பவரோஹிணாம் நிதயே சர்வ விஜ்ஞானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹ அப்படின்னு சொல்லுங்க. உடனே விநாயகருக்கு சொல்லுங்க. இது குரு ஸ்லோகம். விநாயகருக்கு சொல்லணும். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்னுட்டு விக்னேஸ்வரருக்கு சொல்லுங்க. அடுத்ததாக ஸ்ரீராமபிரானுக்கு சொல்லுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே அப்படின்றத இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. இதுக்கப்புறமா தான் நவக்கிரக ஸ்லோகம் சொல்லணும். முதலாவதாக சூரிய பகவான் ஸ்லோகம். ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வபாவக்னம் பிரணதோஸ்மின் திவாகரம் சூர்யாய நமஹ. அடுத்ததாக சோம பகவான் சந்திர பகவானுக்கு இருக்கிற ஸ்லோகம். ததிசங் கதுஷா ராபம் க்ஷீரோ தார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்பூர் மகுட பூஷணம் சோமாய நமஹ. அடுத்தது அங்காரகன் செவ்வாய் கிரகத்துக்கு. தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுர்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தந்தம் மங்களம் பிரணமாம்யகம் அங்காரகாய நமஹ. அடுத்ததாக புத பகவான் ஸ்லோகம். பிரியங்கு கலிகா ஷியாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரணமாம்யகம் புதாய நமஹ. ப்ரகஸ்பதி கிரகம் குரு பகவான் ஸ்லோகம். தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குருங்காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம். குரு பகவானே நமஹ. அடுத்ததாக சுக்கிர பகவானுக்கு. ஹிமக்கும் திரமுணா லாபம்
தைத்யானாம் பரமம் குரும் சர்வ சாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் சுக்ராய நமஹ. அடுத்ததாக சனீஸ்வர ஸ்லோகம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் சனைச்சராய நமஹ. அடுத்ததாக ராகுபகவான் ஸ்லோகம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் ராகவே நமஹ. அடுத்ததாக கேது ஸ்லோகம். பலாச புஷ்ப சங்காசம் தாரகாகிரகம் அஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் கேதவே நமஹ. இந்த சுலோகத்தை சொல்லிட்டு ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ நமோ நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் கார்த்தாலேயே எழுந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிவிட்டு குளிச்சுட்டு தான் சொல்லணும். அதுவும் கார்த்தால வேலையில் தான் சொல்லணும். அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவா பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போகிறவா உத்தியோகத்துக்கு கிளம்பி போகலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நவக்கிரகங்கள் விலக்கி கொடுப்பார்கள். இதைவிட மிகவும் முக்கியம் என்னவென்றால் நவக்கிரக ஹோமத்தை தங்களது கிரகத்தில் நிச்சயமாக செய்து கொள்ளுங்கள். இது மிக மிக அவசியம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து.